இன்றைய மன்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 44வது வசனம். 1 சாமுவேல் 17:44. பின் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். யுத்தங்கள் எதனால் வருகிறது என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இந்த வசனமும் எதனால் நமக்கு யுத்தங்கள் வருகிறது என்பதை சொல்லுகிறது. இங்கு கோலியாத் என்கிற ஒரு ராட்சசன் தாவீதை பார்த்து சொன்ன வார்த்தை எது? நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்றான். ஒரு பயத்தை, ஒரு மிரட்டுதலை கொண்டு வருவதற்காக கோலியாத் இந்த வார்த்தைகளை தாவீதை பார்த்து பேசினான். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் போராட்டங்களும் யுத்தங்களும் வருவதற்கு இன்னொரு காரணம் நமக்குள்ளாக பயத்தை கொண்டு வருவதற்கு. அநேக நேரம் சத்துருவானவன் வார்த்தையின் மூலமாகவோ, எண்ணங்களின் மூலமாகவோ, சூழ்நிலைகளின் மூலமாக நமக்குள்ளாக ஒரு பயத்தை கொண்டு வர பார்க்கிறான். இந்த பயம் கர்த்தருக்கு விரோதமானதா இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து வராத ஒன்று. சத்ரு பயத்தை கொடுத்து நம்மளை கர்த்தருடைய சித்தத்திலிருந்து விலக வைக்க பார்க்கிறான். தாவீதுக்கு ஒரு மிரட்டுதலும் பயமும் வந்தது. ஆனால் இதை எப்படி தாவீது மேற்கொண்டார் என்பதை நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் பயங்களும் மிரட்டல்களும் வருகிறதா? சில நேரம் யாருமே மனுஷங்க மிரட்ட மாட்டாங்க. ஆனா உங்க சொந்த எண்ணங்களே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும், அல்லது சூழ்நிலைகள் உங்களை பயமுறுத்தும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீ சமாதானத்தை காத்துக்கொள். நம்முடைய தேவன் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பயத்தின் ஆவியை நீங்க கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்க. என்னெல்லாம் பயம் வருகிறதோ எல்லா பயமும் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாள் ஜெயத்தின் நாளா இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.